கீ சாதம் தனியா சாப்பிட்டுருக்கேன். பிரெட் ரோஸ்ட்டு தனியா சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா, அது 2யும் மிக்ஸ் பண்ணி செஞ்சது தான் இந்த சாதம். எப்படி இருக்குன்னு செய்யலாம் பார்க்கலாம் வாங்குறீங்களா? அதுக்கு கடாயில நம்ம ஆயில் 2 டீஸ்பூன் ஊத்திட்டு, பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, கீ நல்லா ஊத்திட்டு, மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கீ தான் மெயின். இதில ஆயில்லையும் கீயும் ஊத்தி நல்லா வதக்கிட்டு, இதோட நம்ம பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல வெட்டி வச்சதையும் நல்லா வதக்கி போட்டுக்கலாம். இத நல்லா வதக்கி போட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். இது கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம இத நல்லா ஒரு சேர வதக்கலாம். அந்த பிரியாணி இலை, சோம்பலோட சேர்த்து. அதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி வச்சுருப்போம் வீட்ல. இல்ல நம்ம அரைச்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம 2 டீஸ்பூன் வந்து நல்லா பெருசா பெரிய கரண்டியில நல்லா எடுத்து ஃபுல்லா நெறைய எடுத்து போட்டுக்கோங்க. இதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வெங்காயம் இதெல்லாம் ஒரு சேர ஒவ்வொன்னும் போடும்போது ஒரு 5, 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். சூப்பராவும் இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் தண்ணியா ஊத்தி அரைச்சு வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதில ஊத்தி நல்லா இதோட ஒண்ணு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவையும் கீறி இந்த மாரி வெட்டி போட்டு, நல்லா அதோட ஒரு சேர வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி இதில கூட சேர்த்து நல்லா அதோட ஒரு சேர வதக்கிக்கோங்க. இத நல்லா வதக்கி ஒரு மாதிரி சூப்பரா வரும். அந்த கன்சிஸ்டன்சி அந்த கிரேவி நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில லைட்டா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இல்ல சாரி மல்லித்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். அதோட ஒரு கப் அப்போ தயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் லைட்டா கொஞ்சமா 1/4 டீஸ்பூனுக்கு இங்கே சிகப்பு தூள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கிரேவியா வேணும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் தயிரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமா இன்னும் தயிர ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஒரு சேர வதங்கி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கொதிக்க விட்டு வதக்கிக்கிட்டே இருங்க. அப்படி வதக்கிக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டா அந்த கிரேவி மாதிரி வரும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், பாஸ்மதி ரைஸ் வந்து 20 நிமிஷம் முன்னாடி நம்ம ஊற வச்சிரலாம். அந்த ஊற வச்சிருக்கிறத நம்ம வந்துட்டு எந்த பவுல்ல எடுக்கிறோமோ 1:1 கணக்குக்கு எடுத்துக்கலாம். அந்த எந்த பவுல்ல நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோமோ அதே பவுல்ல 1 தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி கொதிச்சதும் இதில கொத்தமல்லிய லாஸ்ட்டா இந்த தண்ணி வரும்போது போடுங்க. இதுதான் ரகசியமே. இத போட்டுட்டு இதோட நம்ம அரிசியும் போட்டு கொஞ்சமா அரை லெமன் இருக்கும்ல, அதையும் இதில ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்ததும் எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பிரெட் ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத லாஸ்ட்டா இறக்குனதுக்கப்புறம் குக்கர் விசில்லாம் அடங்குனதுக்கப்புறம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி